ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தவிஷ் கிச்சன்ஸ். நீங்கள் இன்றைக்கி பார்க்க போகிறது ஒரு மாம்பழத்தில் வச்சு நம்ம சூப்பரான ஒரு ரெசிபி பார்த்துடலாம். இதுக்கு தேவையான பொருட்கள் ரெண்டு தான், மாம்பழமும் சக்கரை தான். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம கட் பண்ணிக்கலாம். நல்லா பழுத்த மாம்பழமாக எடுத்துக்கோங்க. சூப்பராக இருக்குது. இது வந்து நம்ம மிக்ஸி ஜாரில் மாற்றிக்கலாம். எல்லா மாம்பழத்தையும் நம்ம கட் பண்ணி போட்டுக்கலாம். இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு நம்ம பீஸ் ஆக்கி வச்சுருக்கோம். இது நம்ம மிக்ஸி ஜாரில் அரைச்சிக்கலாம். ஒரு மிக்ஸி ஜாரில் இதை அரைச்சிக்கலாம். நல்லா நைஸாக அரைச்சிக்கணும். இப்போ நான் இது அரைச்சிட்டு வந்துடுறேன். நான் மிக்ஸி ஜாரில் அரைச்சிட்டு வந்துட்டேன். இந்த அளவுக்கு இருந்தால் போதும். அகலமான பேன் வச்சுருக்கேன். அடுப்பு ஆன் பண்ணிக்கோங்க. இதில் வந்து நான் இது 2 கப்பு சேர்ந்த மாதிரி இருக்குது. இதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம சர்க்கரை வந்து 3/4 கப்பு சர்க்கரை போட்டிருக்கேன். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது சர்க்கரை போட்டனால கொஞ்சம் தண்ணியாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். அப்புறம் வந்து நம்மளுக்கு கொஞ்சம் கெட்டிப்பட்டுரும். இந்த கெட்டி ஆகிற வரைக்கும் நம்ம கொஞ்சம் கலரிட்டே இருக்கணும். ஸ்லோ ஃப்ளேம்லேயே வைங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க, இல்லைன்னா அடி பிடிச்சிடும். நம்ம இந்த கெட்டிப்படுற வரைக்கும் கைவிடாமல் கொஞ்சம் நம்ம கலரிட்டே இருக்கணும். கேஸை வந்து ஃபுல்லாக வச்சிடாதீங்க, ஸ்லோவாகவே வச்சுக்கோங்க. நல்லா கலரிட்டே இருங்க. இந்த சைட்லலாம் நல்லா எடுத்து விட்டு கலரணும். நம்ம ஊற்றின லெவலுக்கு அப்படியே ஸ்லோ ஃப்ளேம்லேயே தான் வச்சு நான் கலரிடுறேன். இப்போ லைட்டாக கொஞ்சம் கெட்டிப்பட்டிருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம ஏலக்காய் தூள் போட்டுக்கலாம். கொஞ்சமாக தான், ஒரு சிட்டிக்கு அளவு இருந்தால் போதும். இல்லைன்னா ஏலக்காய் வாசனை அதிகமாக இருந்துச்சுன்னா இந்த மேங்கோட ஃப்ளேவர் தெரியாது. அதனால ஒரு சிட்டிக்கு அளவு இருந்தால் போதும். இந்த ஃபுல்லாலாம் வச்சோம்னா நம்ம வந்து அந்த கொதிக்கிற அந்த பபுள்ஸ்லாம் வந்து மேலே தெரிக்கும். அதனால தான் நான் ஃபுல்லாக வைக்காமல் ஸ்லோவாக வச்சு பண்ணுங்கன்னு சொல்கிறேன். ஒரு அகலமான பிளேட் வச்சுக்கோங்க. நான் கொஞ்சமாக நெய் தடவிக்கிறேன். நல்லா சுற்றி வந்து தடவி விட்டுருங்க. நான் ஒரே பிளேட்டில் தான் நான் ஊற்ற போகிறேன். ஏன்னா கொஞ்சம் எனக்கு கனமாக இருக்கிறதுக்காக கொஞ்சம் ஒரே பிளேட்டை தான் ஊற்ற போகிறேன். நீங்கள் திக்னஸ் கம்மியாக வேணும் அப்படின்னா சின்ன சின்ன பிளேட்டில் வந்து 2 பிளேட்டாக ஊற்றிக்கோங்க. ஆனால் இது 2 நாளைக்கு கண்டிப்பாக வெயிலில் காயணும். வெயிலில் காய்ஞ்சாதான் இதோட பக்கம் வந்து நம்மளுக்கு அந்த மேங்கோ ஸ்வீட் கிடைக்கும். இந்த மேங்கோ ரெடி பண்ணதை இந்த பிளேட்டில் ஊற்றிக்கலாம். இது அப்படியே நம்ம ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. இது கொஞ்சம் லைட்டாக பிளேட்டில் கொஞ்சம் நல்லா டேப் பண்ணி விட்டுருங்க. அவ்வளோதான். நல்லா ஃபுல்லாக டேப் பண்ணிட்டீங்க. இது வந்து நல்லா ஒரு 2 நாளைக்கு வெயிலில் நல்லா காய வைக்கணும். இது மேலே வந்து நான் எதுக்கு இந்த டவல் நான் சுற்றி வைக்கிறேன் அப்படின்னா, மேலே எதுவும் டஸ்ட்டு படாமல் இருக்கும். வெயிலில் காய வைக்கும்போது நல்லா நல்லா ட்ரையாக நல்லா தின்னாக இருக்கிற இதுவாக இருக்கணும். ரொம்ப திக்காலாம் இருக்கக்கூடாது. நல்லா வெயில் நல்லா சுரீல் படுற இடத்துல நல்லா வச்சுட்டு இது 2 நாளைக்கு இது நம்ம காய வச்சுக்கலாம். இது நல்லா தட்டுக்கு கீழே நல்லா இப்படி கொஞ்சம் சுற்றி வச்சுருங்க. சுற்றி வச்சிட்டோன்னா இது 2 நாளைக்கு நம்ம காய வச்சுட்டு இதோட மெத்தட் எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்கலாம். 2 நாள் நான் காய வச்சு எடுத்திருக்கேன். இது நல்லாவே காய்ஞ்சிடுச்சு. இது நம்ம வந்து ஸ்லைஸ் பண்ணிக்கலாம். இது ஓரத்தில் வந்து நம்ம கொஞ்சம் லூஸ் பண்ணாதான் கொஞ்சம் வரும். ஸோ அதனால் நம்ம கத்தி வச்சு ஓரத்தில் நம்ம வந்து லூஸ் பண்ணிக்கலாம். லூஸ் பண்ணிக்கிட்ட பிறகு அது அப்படியே எடுத்தோன்னா லேயராக வருது. நல்லாவே சூப்பராக வந்திருக்கு. இது வந்து நம்ம எந்த ஷேப்பில் வேணுனாலும் நம்ம கட் பண்ணிக்கலாம். நான் வந்து ஸ்கொயர் ஷேப்பில் கட் பண்ணிக்கிறேன். நான் இப்போ கட் பண்ணி காமிக்கிறேன். இது வந்து நான் கட் பண்ணி காமிச்சிட்டோன்னா ஒரு ஷீட் மாதிரி நல்லா வந்து இந்த ஷேப்பில் வந்து நான் கொஞ்சம் கட் பண்ணி வச்சுருக்கேன். நல்லா இந்த கணத்தில் இருந்தால் போதும். நம்ம மாம்பழ சீசன் வரும்போது இது நம்ம செஞ்சு சாப்பிட்லாம். நான் எந்த ஷேப்பில் கட் பண்ணியிருக்கேன்னு பாருங்கள். அந்த ஷேப்பில் அதே மாதிரி நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. இந்த கணத்தில் வந்தால் போதும். நம்ம கடித்து சாப்பிடும்போது நல்லா ஒரு சூப்பராக இருக்கும். இது வந்து குழந்தைங்களாம் விரும்பி சாப்பிடுவாங்க. இது வந்து நம்ம செஞ்சு வச்சு கூட நம்ம வீட்டில் ஃப்ரிட்ஜில் வச்சு கூட நம்ம சாப்பிட்லாம். என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள்.